guys, welcome to Princess B. இன்னைக்கு ஒரு சின்ன டிப்பும் தர போறேன். ஸோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அது எப்படி ப்ராப்பரான மெத்தடில் எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி டம்மி மேனிக்யூரில் காமிக்கிறேன். ஷோல்டர் எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துடலாம். பேக் சைட் ஷோல்டர் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். இப்படி மேலே போய் இப்படி கர்வாலாம் எடுக்கக்கூடாது. இங்கேருந்து போன், இங்கே நமக்கு போன் இருக்கும். இந்த போனு டு போன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். டேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ 14 inches வருது. இப்போ நம்ம ஹியூமன் பாடின்னும் போது இப்போ லைட்டாக நமக்கு அப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஷோல்டர், இங்கே ஒரு போன் தெரியும். போனு டு போன் ஸ்ட்ரெயிட்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்படி மேலே போயெல்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பக்காவாக எடுங்க. சில பேருக்கு வந்து 15 எடுப்பீங்க, அது ராங்கு. நார்மல் பாடி இருக்கிற எல்லா 36, 34, 36, 38 இந்த 2 inches டிஃப்ரென்ஸில் தான் பாடிஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் 14.5 கரெக்டாக இருக்கும். ரொம்ப பாடி ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 15.5 போகும். மேக்ஸிமம் 14.5 அவங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. நெக்கு அதே மாதிரி காலர் நெக்கு வைக்க போகிறீங்க. நல்ல ஹை நெக்கு, போட் நெக்கு, காலர் நெக்கு, சைனீஸ் காலர், ஷர்ட் காலர், இந்த மாதிரி காலர் நெக் வைக்க போகிறீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நெக் வந்து இங்கேருந்து ஹைட் எடுக்கணும். ப்ளவுஸ் ஹைட்டாக இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து எடுக்கணும். அதே மாதிரி நார்மல் டீப் நெக்கு அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். டீப் நெக் போகிறீங்கன்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து எடுக்கணும். இதே காலர் நெக் ஹை நெக்காக இருந்தால் இங்கேருந்து எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இங்கே எடுக்கக்கூடாது, இந்த ரவுண்ட்லேருந்து எடுக்கணுமே ஒழிய மேலேருந்து எடுக்கக்கூடாது. இந்த சர்க்கிள்லேருந்து காலர் நெக்காக இருந்தால் நம்மளுக்கு இப்படி எடுக்கணும். அதே ஹை நெக், அதாவது டீப் நெக்காக இருந்தால் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 15.5. உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா லென்த்தியாக போடுங்கன்னா 15 வரைக்கும் போடலாம். அப்படி இல்லை, நார்மல் லென்த் வந்து 14.5 தான் ப்ளவுஸோட லென்த்து. ரொம்ப ஜாஸ்தி லென்த்து போட போட இங்கே என்ன ஆகும், இடுப்புக்கிட்ட உங்களுக்கு லிஃப்ட் ஆகும், சுருண்டுக்கிறோம். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு அப்டோமன் இருக்குது, ஸ்டொமக் இருக்குன்றதுனால உட்காந்து எந்திக்கும் போதெல்லாம் இதெல்லாம் சுருண்டு மேலே ஏறிக்கிறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு நார்மல் பாடி 34, 36, 38 இவங்க எல்லாருக்குமே வந்து 14.5 ஒரு இனஃப். இதுக்கு மேலே போச்சுன்னா இது உங்களுக்கு லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு சுருள வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி எடுத்து பழகுங்க. இப்படி க்ராஸாக எடுக்கிறீங்கன்னா பண்ணலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது சம்டைம் வந்து இந்த க்ராஸாக ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்களான்னு தெரியாது. நெக்கு டெப்த் எடுக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த இடத்துல டேப்பை அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போட் நெக் எடுக்க போகிறீங்கனாலும் இதே தான். போட் நெக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது 3.5 inch நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சில பேர் வந்து கொஞ்சம் லோ போட்டால் கேட்பாங்க, இங்கே ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லோ போட்டு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுன்றதை கேட்டுக்கோங்க. பட் நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து 3 to 3.5 inches தான் வைப்போம். ஸோ நீங்கள் இங்கேயுமே இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம ஹை நெக்காக இருந்தால் நம்ம இங்கே போய் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க காலர் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படின்றத பாருங்கள். காலர் நெக்கு, சைனீஸ் காலர், ஷர்ட் காலர்னால் பேக் சைட்லேருந்து வந்து இப்படி டேப்பை கொஞ்சம் படித்து வைங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராதிங்க, மேலே ஏறிக்கிறோம். இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் இப்படி கர்வ் பண்ணி இந்த இடத்துல எடுங்க. இப்போ 15 inches வருது. ஸோ அந்த மாதிரி எடுங்க. அதே மாதிரி அடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் பார்த்துட்டோம். ஷோல்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுக்கணும். நெக்கு பார்த்துட்டோம், நெக்கோட டீப் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ட், அப்பர் பஸ்ட் நல்ல ஹேண்ட்ஸை ஃபுல்லாக தூக்க சொல்லுங்கள். ஃபுல்லாக தூக்கிட்டு டவுன் பண்ண சொல்லுங்கள். ஒரு டீப் ப்ரீத், நார்மல் ப்ரீத் விட்டுட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பிடிச்சிருக்கிறத பாருங்கள். 1 finger இப்படி இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் இப்படி பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான அப்பர் பஸ்ட்டு செஸ்ட் வருது. அதே மாதிரி மிட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாருங்கள். இது இப்படி டவுன் ஆகிலாம் இருக்கக்கூடாது, இப்படி டவுனாக இருக்கலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி இருக்கும்.
நம்ம எங்கே செஸ்ட் பாயிண்ட் வருதோ அங்கே வந்து கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கும் மிட் செஸ்ட்டுக்கும் 1/2 inch to 1 inch டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இது இல்லை வரல அப்படின்னா நீங்கள் ராங்காக எடுத்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதை விட இது கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தால் இங்கே வேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி எல்லாமே ஒரு ஃபிங்கர் உள்ளே விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. வேஸ்ட் நல்லா கொஞ்சம் டைட்டாக, ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக எடுங்க. அதுக்காக போட்டு அழுத்த வேண்டாம், நார்மல் டைட் எடுங்க. சல்வாராக இருந்தால் உங்களுக்கு இதுதான் வேஸ்ட். ப்ளவுஸாக இருந்தால் இதுதான் வேஸ்ட்டு, சல்வாராக இருந்தால் இதுதான் வேஸ்ட். எது லோவாக வருதோ அதுதான் உங்களுக்கு வேஸ்ட். இங்கே இதுதான் வேஸ்ட். ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு இங்கே வேஸ்ட் வரும், சல்வாராக இருந்தால் இங்கே வேஸ்ட் வரும். அடுத்து ஹிப்பு வந்து உங்களுக்கு கீழே வரும். நம்ம சைட் ஸ்லிட் இருக்கு இல்லையா, சைட் ஸ்லிட்டு உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஹிப்பு வரும். ஸோ அது வரைக்கும் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு, மிட் செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பு. ஸோ சல்வாராக இருந்தால் இதான் மெத்தடு, ப்ளவுஸாக இருந்தால் இது வரைக்கும் எடுத்தால் போதும், இதுதான் மெத்தடு. அதுக்கடுத்து பாயிண்ட், அபாக்கஸ் பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஷோல்டரோட மிடில் இருந்து இது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே 10 inch கவர் ஆகும். இல்லை வந்து பஸ் கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 9.5 கொஞ்சம் லிஃப்ட் ஆகி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் சாகிங்காக இருக்கும். சாகாக இருக்கும்போது உங்களுக்கு 10 inch வரைக்கும் வரும். நார்மல் 10 inch தான். இல்லை கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னா 9.5 வரைக்கும் வரும். தென் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இது எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே 7 inch கவர் ஆகும். 7 inch வந்து உங்களுக்கு இந்த டாட் பாயிண்ட் வரும். ஒருவேளை சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் கொஞ்சம் டீனேஜாக இருக்கும்போது உங்களுக்கு 6.5 அந்த பாயிண்டில் வரும். ப்ளவுஸ்க்கு இதுதான். சல்வாருக்கு நான் சொன்ன மாதிரி அப்பர் செஸ்ட், மிட் செஸ்ட், ஹிப்பு, வேஸ்ட்டு, ஹிப்பு, சைட் ஸ்லிட். சைட் ஸ்லிட் எப்படி எடுக்கணும்னா மேலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் 20 to 21 inches சைட் ஸ்லிட் வைங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து அது வரைக்கும் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு நேரம் என்னவோ அதுதான் நம்ம ஹிப்பு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.